ஐயா, இந்த ஓய்வு நாளிலும் அப்பனேப்பா, இந்த சமூகத்திற்கப்பா எங்களை கூட்டி வந்த தயவுக்காகப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்தப்பா ஓய்வு நாளை எனக்கென்ற ஆசிரியங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரேப்பா, இந்த சமூகத்திற்குள்ளாகப்பா வந்திருக்கிறோம் தகப்பனே. இன்னும் தடைப்பட்டவரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமாக வர கிருபை தருவீராக தகப்பனே. தேவ தூதர்கள் பணி உண்டாகட்டும் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் அப்பா ஆராதனை அப்பா பரிசுத்த ஆவியானவரை நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை அப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அறிவு பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ செய்தியை அப்பா கொடுக்கிற பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் அப்பா ஆவியானுடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லாருக்குள்ளாக ஒரு மனத்தின் ஆவியால நீங்க நிரப்புவீராக தகப்பனே. சாத்தான் கொண்டு வருகின்ற அவனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் தகப்பனே. எந்த ஒரு அப்பா டிஸ்டர்பன்ஸ்களும், எந்த ஒரு தடைகளும், எந்த ஒரு பவர் கட் ப்ராப்ளம்ஸும் எதுவும் வராமல் இருக்க கிருபை தருவீராக தகப்பனே. ஆவியானவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. துதிகன மகிமை மேன்மை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில பார்த்ததில்லை. பார்த்துருக்கீங்களா? இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இந்த பூமியில இருந்ததே இல்லை. அதே போல நம்ம அதே உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம இந்த பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு
நதல சந்தல துரா கபலரமா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே அப்பா எங்களை ஆட்கொள்வீராக ராஜா. உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராகப்பா. உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, கிருபை பொருந்தியவரே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஓ அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே. உம்மை போல அழகுள்ளோர் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது ராஜா. ஓ உம்மை வர்ணிக்க நாவுகள் போதாது ஆண்டவரே. 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க, உம்மை வர்ணிக்க, உம்மை பாட போதாது ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா சௌந்தரியம் உள்ளவராய் இருந்தீர். கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல வரும்போது நம்ம உற்சாகமா நம்ம ஆராதிக்கணும். அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல வரும்போது அந்த பலன் நமக்குள்ள வரும். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நமக்கு பலனா இருக்கிறது. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும் ஆராதனை என்பது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறது. சரிங்களா? மற்ற மெசேஜ் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆராதனை நம்ம அவருக்கு கொடுக்கிறது. அதில் தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். துதிகளில் பிரியப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால உற்சாகமாய் முழு பலத்தோடு நம்ம பாடலாம். தெரிந்த பாடல் தான். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு
வாழ்க்கையில மரண பரியந்தம் வரன்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த பாட்டை பாடுங்க பார்க்கலாம். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமா ஆண்டவரே, அப்பா நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் உலகம் ஆண்டவரே எங்களை கவர்ச்சித்தாலும் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு நீங்க ஒருத்தர் எங்க வாழ்க்கையில இருந்தா போதும், எல்லாமே அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ
காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் எங்கள் அடைக்கலமாய், எங்கள் கேடகமாய், எங்கள் துருகமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ உன்னதமானவரே, உம்மையே நாங்கள் போற்ற எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்மை சார்ந்து மாத்திரம் நாங்கள் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனிதர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் முன்னிலைப்படுத்தி உமக்கே முதன்மையான இடத்தை கொடுத்து உம்மையே நாக்கி ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் ஓட, உம்மை பின்தொடர, உம்முடைய சுவடுகளை நாங்கள் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாண்டவரே, நாங்கள் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைனா கூட, எங்ககிட்ட பணம் இல்லைனா கூட, வசதி வாய்ப்புகள் இல்லைனா கூட, படிப்பு இல்லைனா கூட, ஆண்டவரே இவங்க பெரிய ஆள், இவங்க எங்க கூட இல்லையே அப்படின்னா கூட, நாங்க நம்புவதற்கு ஒரே ஒரு தகுதி உள்ள பாத்திரம் நீங்க ஒருவர் மாத்திரம். உண்மையா சொல்றீங்களா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை மாத்திரம், நான் நம்புவேன் என் இயேசு அவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க.
பேங்க் பேலன்ஸ பார்த்து சொல்லாதீங்க, ஒருவரை உறவினர்களை பார்த்து சொல்லாதீங்க, குடும்பத்தாரை பார்த்து சொல்லாதீங்க, கணவனை பார்த்து சொல்லாதீங்க, மனைவியை பார்த்து சொல்லாதீங்க. ஒருவரை நம்புவதற்கு தகுதியான ஒரே ஒருவர் நம் இயேசு ஒருவர் மாத்திரமே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உடைய கரங்களுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. யாரெல்லாம் என்ன பலவீனங்களோடு வந்திருந்தாலும் ஏசப்பா, இந்த வார்த்தை அவர்களை தேற்றட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீங்க நீக்கி போடுவீராக. வேதனைகளோடு வந்திருந்தா அவர்களை கண்ணோக்கி பாருங்க, அந்த வேதனை நீங்கி சுகம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. உடைய கரங்களுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாவ சிந்தனை மேற்கொண்டிருந்தா ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க, அந்த பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு உம்முடைய ஒத்தாசை தேவைப்பா. சுயமா நாங்க எதையும் செய்து விட முடியாது ராஜா. உம்முடைய கிருபை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும், எங்க சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருப்பதாக. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் கலங்காமல் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற என் நேசர், என் மணவாளன் என்னோடு இருக்கிறீர் என்று அந்த ஒரு அபாரமான ஒரு விசுவாசத்தினால எங்க மக்களை எல்லாம் நீங்க தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆராதனையில ஆண்டவரே குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எதுவா இருந்தாலும் தயவாய் மன்னிப்பீராக. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காலனை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காலனை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஸோ இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால பெண்களை பற்றிய காரியங்களை ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ அதற்கு முன்பாக கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உன் சமூகத்தில் வந்திருக்கு தகப்பனே.
அப்பா இப்போதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுக்கிறோம் தகப்பனே. இந்த தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே கிரியை செய்யுங்க தகப்பனே. பேசுகிறவர் நானல்ல நீங்க என்று ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனத்தகமாய் இருக்கு ஆண்டவரே அப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே, ஆவியானவர் தாமே நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. ஹalleluya. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ வழக்கம் போல இருக்கிற வார்த்தை இதை சொல்லிடலாம், அறிக்கைகளை சொல்லிடலாம். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வார்த்தை என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் ஆவியானவர் பலத்தினாலும் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. நான் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் எனக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் குடும்ப சமாதானம் பெரியதா இருக்கிறது. எனக்கு இந்த பூமியில் விஸ்தாரமான இடத்தை வைத்திருக்கிறார். நான் உயிரோடு உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு இருக்கிறது. நான் நீடித்த நாட்களை கர்த்தரின் வீட்டிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். ஸோ அறிக்கையை வழக்கம் போல சொல்லாம நல்ல உணர்ந்தவர்களாய் சொல்ல கடவர்கள். ஆமென். ஸோ இந்த சான்ஸை கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இது வரைக்கும் நானும் கேட்டது கிடையாது இந்த மாதிரி ஒரு மெசேஜோ. சின்ன சின்ன நம்ம கேர்செல்ல முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆனால் சபைக்கு முன்பாக இதுதான் ஆண்டவர் கொடுத்த முதல் இது. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஸோ பெண்களை பற்றி பேசுவதற்காக அதனால தான் ஸ்பெஷலாக பெண்களாக இருக்கணும் அப்படின்றதுனால அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போது கூட பார்த்தீங்கன்னா பைபிளில் அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பைபிளில் இருக்கிற பெண்கள், நம்ம வெளியிலேயும் பெண்களை பார்த்துருக்கோம், உலகத்துலேயும் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பைபிள் வேதாகமங்களில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத நம்ம ஒரு சில இதை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நம்ம அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம வேதத்தை விட்டு வெளியில் போக மாட்டோம். நம்ம வேதத்துக்குள்ளே தான் நாம் இருக்க போகிறோம். வேதத்தில் இருக்க பெண்களெல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அவங்களுடைய காரியங்களை நடப்பித்தார்கள் என்பதை, ஆவியானவர் எப்படி அவர்களை வழி நடத்தினார் என்பதை நாம் இன்றைக்கு கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லலாமே என்னென்ன வேதாகம பெண்களை பட்டியலிடுங்க பார்க்கலாம். சூப்பர். எல்லாரும் ஒரே ஒரு மனமா நிறைய பட்டியலிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே வரலாமே. அண்ணா, ஏவாள், எஸ்தர், அப்போ அநேக பெண்கள், தெபோரால், சிப்போரால், தபித்தால், தொர்கால், ரெபேக்கால், அநேக பெண்கள் இருக்கிறாங்க நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கூட எனக்கு டவுட் வருது, ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்களோ என்று. பார்த்தீங்கன்னா அநேக பேர் இருக்கிறது இல்லைங்களா. ஸோ அந்த பெண்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள்னு நம்ம சொன்னாலே நம்ம நீதிமொழிகளில் தான் அநேக பெண்களை குறித்து காரியங்கள் இருக்கிறது. ஸோ நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 31:10 முதல்ல எடுத்த உடனே நீதிமொழிகளில் அந்த பெண்களுக்கான குணாதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த குணாதிசயங்களை நம்ம சொல்லுவோம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாரும், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். போதும். குணசாலியான ஸ்திரீ. ஸோ பெண்கள்னாலே என்னன்னு சொல்றாங்க, குணசாலியான ஸ்திரீ. அதுக்கப்புறம் பைபிளில் வேறு என்ன பெண்களை குறித்து இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீ. ஸோ 2 வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க பெண்களை குறித்து இது பண்ணணும்னா. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அழகுள்ள, வெகு சௌந்தரியம் உள்ள ஸ்திரீ. அப்போ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-4 கேட்டகரியில் தான் வராங்க. குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறாள், புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறார், அதுக்கப்புறம் அழகுள்ள ஸ்திரீயாக இருக்கிறார், தன்னடக்கம் உள்ள ஸ்திரீயாகவும் இருக்கிறார். சரிங்களா. இத்தனை கேரக்டர் பெண்களுக்குள்ளாக இருக்கிறது. இதில் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு அநேக பெண்கள் கேரக்டர் தெரியும். அதில் முக்கியமான கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ரெபேக்கான்னு எடுத்தீங்கன்னா நீங்களே கடகடன்னு சொல்லிடுவீங்க ரெபேக்கா என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்ல மறந்த ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களும் ஆனால் ஃபேமஸான கேரக்டர் தான். ஆனால் நம்ம அவங்கள பற்றி அந்த அளவுக்கு நம்ம அதை பற்றி நம்ம தியானிச்சதில்லை. அவங்க யாருன்னு தெரியுங்களா?
ரூத் நமக்கு தெரியும். ரூத்து பத்தி தெரியாத ஆட்களே இல்லை இல்லைங்களா? ரூ ரூ நகோமி, ரூத்து எல்லாருமே தெரியும் நமக்கு. எஸ்தரும் தெரியும். அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்ப பாருங்க, நம்ம கேட்ட உடனே வந்து பெண்கள்னு ஒன்னா, அப்ப தெரியாத பெண்களும் பைபிளுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. அவங்களும் பல காரியங்கள் செய்திருக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல 14:1 அதன்படி 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சோ நம்ம இப்போது கூட பார்க்க போறோம் ஒரு 2 புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தியும் 2 புத்தி இல்லாத ஸ்திரீயை பத்தியும். அதாவது நமக்கு வந்து புத்தி உள்ளவங்களை காமிச்சு கொடுத்தா புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்கும் பைபிள்ல அநேக இடத்துல இருக்காங்க. புத்தி இல்லாம தன் காரியங்கள்ல பண்ணவங்க எப்படியாய் போனாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போச்சு. புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து அவங்க வாழ்க்கை எப்படியாய் திருப்பினார்கள் என்பது, ஏன்னா பெண்கள் தினமா இருக்கிறதுனால 2 பெண் கேரக்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கூட. ஸோ முதலாவது நான் சொன்ன கேரக்டர் வந்து அபிகாயில். அபிகாயில் யாருன்னு தெரியுங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் இருங்க, மற்றவங்க தெரிந்தவர்கள் வேற, தெரியாதவர்கள் சொல்ல கடவர்கள். அபிகாயல்ல வந்து 1 சாமுவேல் எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2ஆம் வசனம். 25:2. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். சரி, முதல்ல இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்லிடலாம், அப்பதான் புரியும். இந்த சம்பவம் சாமுவேல் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுவாரு, கோலியாத்தை முறியடிச்சிட்டு இருப்பாரு. இதனால என்ன ஆகும்னா, சவுல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, சவுல் ராஜாவா இருப்பாரு. தாவீது வந்து முறியடிச்சதுனால, கோலியாத்தை முறியடிச்சதுனால தாவீதுக்கு நிறைய பெருமை வந்துடும். தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000ன்ட்டு முறையாய் பாடினதுனால சவுலுக்குள்ள ஒரு கோபம் வந்துடும். எனக்கு 1000 கொடுக்குறாங்க, சவுலுக்கு தாவீதுக்கு வந்து 10,000 கொடுக்குறாங்களா அப்படின்னு கோபம் வந்தது நிமித்தம் அவனை எப்படியாவது தாவீதை கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு சவுல் ஓடி ஓடி அலைஞ்சி தேட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணுவாங்க, ஓடி ஒளிஞ்சிருவார், எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பார். அந்த சூழ்நிலையில தான் இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ திருப்பி படிக்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. ஒரு மாகோன்ற ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாபால். என்னது? நாபால். அவருக்கு வந்து ரொம்ப பணக்கார மனுஷன். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வேலையை வந்து ஆடு வளர்க்கறது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடுதான் வந்து அவங்களோட செல்வம் மாதிரி இல்லைங்களா. இந்த காலத்துல வந்து எப்படி ஒரு காரு வந்து பென்ஸ் காரு அந்த மாதிரி வந்து ஒரு அது வந்து நம்ம வந்து செல்வமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து எவ்வளவு ஆடுகள் இருக்குதோ அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆடுகளை பாத்தீங்கன்னா 3000 ஆடுகள் இருந்தது, 1000 வெள்ளாடு இருந்துச்சு. தனியா செம்மறி ஆடு 3000, வெள்ளாடு 1000. ஸோ 4000 ஆடு வச்சிருக்கணும்னா எவ்வளவு பெரிய இடம் வேணும், எவ்வளவு எப்படி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய எங்க இருக்கிறான்னா ஒரு கர்மேல் மலை மேல அவன் இருக்கிறான். அந்த மலையில அவனோட வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஆடோட மயிர் கத்தரிச்சு கொண்டு இருக்கிறான். ஸோ ரோமங்கள் எல்லாம் வந்து கத்தரிச்சு கொண்டு இருக்கிற வேலை. அது எப்படின்னா, நம்ம தை மாசத்துல என்ன பண்ணுவோம், தையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. எல்லாம் விளைஞ்சு நிற்கும். தை மாசத்துல தான் பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணா என்ன அர்த்தம், அவங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போலதான் இவனும் மயிர் கத்தரிச்சு கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. ஏன்னா அந்த இதெல்லாம் வித்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பணம் தான். அந்த ஆடை வித்தாலும் பணம், ஆடோட ரோமத்தை வித்தாலும் பணம், எல்லாமே அதுதான். அதோட பால் எல்லாவற்றுமே அவங்களுக்கு பணம். இப்ப வந்து அந்த சீசன் வந்து அவன் வந்து ரொம்ப ஏன் பணக்காரனா இருக்கான்னா அவங்ககிட்ட 4000 ஆடு இருக்கிறது நிமித்தம் அவன் பணக்கார மனுஷனா இருந்தா
உங்களுக்கே நமக்கே தெரியும், பணக்காரர்களுக்கு கொஞ்சம் புத்தி சரி இருக்காது இல்லைங்களா? ஏன்னா பணத்தின் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிற மனுஷனா இருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லும் போதே அந்த மனுஷனா மகா பாரி குடித்தனக்காரனா இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வந்தனா இருந்தா, ரொம்ப மகா பெரிய வந்து பணக்கார மனுஷன்ட்டு பைபிள்லயே கொடுத்துருக்குது. அப்படிப்பட்ட மனுஷனை கூட அடுத்தது படிக்கலாம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அவன் மனைவிக்கு இப்பதான் வராங்க, நான் சொல்ற கேரக்டர், பெண்களுக்குரிய கேரக்டர் அபிகாயில். ஸோ முதல்ல வந்து அபிகாயில் வந்து நாபாலுக்கு மனைவியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அது அப்புறம் பார்க்கலாம். அபிகாயில் வந்து நாபால் எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப செல்வந்தன் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப மொரட. அது அவனை பத்தி போட்டிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா படிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் திராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஆமா, அதுல அந்த மனுஷன் எப்படி இருந்தான்? மகா மொரடனும், அதான் மொரடக்கார ஒரு நம்மளே பார்க்குறோம் இல்லையா, அநேக ஒய்ஃபுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய வந்து சில நேரத்தில் வந்து எல்லாரும் கிடையாது, அதுவும் நம்ம சபையில் கிடையாது எதுவும். ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலவங்களை பார்க்கலாம் அப்படிதான். பார்த்தீங்கன்னா மொரட்டுத்தனமாக இருப்பாங்க, தாங்க வச்சது தான் எல்லாமே சட்டம்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புருஷன் வந்து அபிகாயில் எப்படி இருப்பாரா? மகா புத்திசாலி. அந்த பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்க? மகா புத்திசாலியும் மகா அழகுள்ளவர்களா ரெண்டுமே இருக்கும். சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்காதுன்னு. நார்மலா புத்திசாலித்தனம் இருந்தா பெண்கள் கிட்ட அழகு இருக்காதுன்பாங்க, அழகு இருந்தா புத்திசாலித்தனம் இருக்காதுன்பாங்க. ஆனா இங்க அபிகாயில் கிட்ட ரெண்டுமே இருக்கிறது, அழகும் புத்திசாலித்தனமும். அவள் எப்படியாய், ஸோ பெண்களுக்கு உதாரணமாய் இந்த பெண்ணை சொல்ல போறோம். அவள் எப்படியாய் காப்பாத்துறா, அவள் எப்படி நடந்து கொள்ளுகிறான்றத அதை வைத்து நம் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாத்திக்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவள் என்ன, இதை வந்து ஃபுல்லாக படித்தா டைம் ஆகும். என்ன ஆகும்னா இப்படியாய் போயிட்டு இருக்கும் போது தாவீது வந்து என்ன பண்றாருன்னா, இவர் இந்த கர்மேல் பர்வதத்துல, நாபால் கர்மேல் பர்வதத்துல ஆடுகளை பராமரித்து வந்திருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து சம்பாதிக்கிற டைம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தாவீது முற்காலத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆடுகளை வேலைக்காரங்களை பாதுகாத்து கொண்டார். அப்போ தாவீது ஓடி ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து நாபேலோட ஆடுகள் எவ்வளோ, 4000 ஆடுகள். தாவீதோடு சில பேர் வேலைக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாபாலுடைய வேலைக்காரரையும் அதோடைய ஆடுகளையும் பராமரித்து கொஞ்ச நாள் அவங்கள எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே ஒரு பணக்காரனா அவனை கொள்ளையிடுறதுக்கு பல பேர் வருவாங்க. நமக்கே தெரியும், கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அதை கொள்ளையிட அநேக ஆளுகள் இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கணும். அந்த ஆடு நைட்டு காலையிலன்று அதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அந்த வேலைகளை தாவீது என்ன பண்ணார், இவருக்கு செஞ்சு உதவி செய்தார் முன்காலத்துல. இது இப்ப நடக்கல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா இப்பதான் வந்து அறுவடை, அதாவது மயிர் கத்திரிக்கிற காலம். அதுக்கு முன்னாடி ரோமம் வளர்ற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து பாதுகாத்து கொண்டிருக்காங்க அவங்க வேலைக்காரங்களும். இப்ப வந்து தாவீது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால என்ன சொன்னாங்க, தாவீது அவங்க வேலைக்காரரை விட்டு, நம்ம முன்னாடி அவருக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, நீ போ 10 பேரை அனுப்பி அந்த நாபால் கிட்ட போயிட்டு கேளு, கண்டிப்பா நமக்கு உதவி செய்வான். ஏன்னா நம்ம அவனுடைய கஷ்ட காலத்துல உதவி செஞ்சிருக்கோமே, கண்டிப்பா நமக்கு கஷ்ட காலத்துல நாபால் வந்து உதவி செய்வான்ற ஒரு தீர்மானத்தோடு தாவீது தன் வேலைக்காரரை அனுப்புகிறான். வேலைக்காரரும் அங்கே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து தாவீது அனுப்பின ஆட்கள், வேலையாட்கள் எங்களை போஷிக்கும்படி ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது, நார்மலாக இருக்க மனுஷன் என்ன செய்வான்? நாபால் பெரிய செல்வந்தனாக இருக்கிறவன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் தயங்கவே தேவையில்லை. அதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடுகளை எல்லாவற்றையும் பராமரித்தது தாவீது தான், தாவீதோட வேலையாட்கள் தான். அப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு சாப்பாட்டுக்குன்னு கேட்கும்போது, ஏன்னா தாவீது ஓடி ஓடி ஒரு இடத்துலையா ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதுனால கரெக்டாக அவளுக்கு போஷிப்பு இருக்காது. அதனால வேலைக்காரர்களை விட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கும்போது கொடுத்துருக்கலாம், ஏன்னா நம்ம ஆடுகளை பார்த்துக்கிட்டாங்களே, அதனால தானே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்தது. இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிற டைமு, நம்ம ஆடை கத்திரிச்சு கொடுத்தா, அந்த ரோமங்கள்லாம் கத்திரிச்சு கொடுத்தா நம்ம எக்கச்சக்க பணம் வரும், இது சாப்பாடு கொடுக்கறது ஒன்றுமே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் நாபேல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 11வது அதிகாரம் 25-11, அதுலேயே 1 சாமுவேல், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிகளுக்காக
நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். கொடுப்பேன். அதாவது நான் என் அப்பத்தை நான் எல்லாத்தையும் பாருங்க, அவன் சொல்ற அதனாலதான் அவனுக்கு ஒரு அழிவு. நான் என் நான் அப்பத்தையும் என் அப்பத்தையும், என் அதாவது தண்ணீரையும். நாபேல் சொல்றாரு, என் நாபால். வேணுப்பா வேலைக்காரன் கேட்கும்போது கேட்க கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஒரு 100 ரூபாய் நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்கும்போது 1000 ரூபாய் இல்லைனாலும் ஒரு 100 ரூபாவாச்சும் நம்ம கையில என்கிட்ட இதான்ப்பா இருக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆனாலும் என்ன சொல்றாரு, நான் என் அப்பத்தையும் ஏன் தண்ணீரையும் எல்லாமே பாருங்க என்னன்னு இருக்கு. என் ஆடுகளை மயிர் கத்திரிகளுக்காக நான் அடித்து சமையல் பண்ண எல்லாமே நான் பண்ணேன். அதாவது அவன் ஒரு பேலியாளின் மகன். பேலியாளின்னா கர்த்தரை தெரியாத ஒரு விக்கிரகத்தின் மகன். நாபால்னாலே என்னன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி வரும், பேலியாளின் மகன் வரும், பைத்தியக்காரன் முட்டாள்னு அதோட பேரே அவனுக்கு அப்படிதான் வரும். இப்படிப்பட்டவன் என்ன சொல்றான்னா, என் இஷ்டத்துக்கு நான் பண்ணதை போய் உனக்கு கொடுப்பனா? அவனுக்கெல்லாம் தாவீது வரல, தாவீதோட வேலைக்காரன் வந்திருக்காங்க, கேட்குறாங்க, கேட்டால் நம்ம ஏதோ ஒன்று கொடுப்போம். ஆனால் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா போன்ட்டு எடுத்து அடிச்சு இது பண்ணி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி தாவீது கிட்ட சொல்ல போயிடலான்ட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல நாபால் கிட்ட இருந்த வேலைக்காரர் நல்ல வேலைக்காரர்கள். அதே மாதிரிதான் நம்ம கூட நம்ம எத்தனை பேர் நல்லவர்களை சம்பாதித்து வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா நாபாலுடைய வேலைக்காரரில் ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா 15வது அதிகாரம் 15 வசனமா? 15 வசனம். அந்த மனுஷனும் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். யார் சொல்றான்னா அந்த வேலைக்காரர் வந்து 14ல இருந்து படிச்சலாம். 14, 15. 14. அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. ஆமென். பாத்தீங்களா, அந்த வேலைக்காரர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், நாபாலின் வேலைக்காரர்களில் ஒருத்தர் வந்து யார்கிட்ட போய் கரெக்டா சொல்றாரு. அவருக்கு தெரியும் அபிகாயில் வந்து மகா புத்திசாலியான பெண்ணு, அவங்க கிட்ட சொன்னா அது கரெக்டா ஏதோ ஒன்று நடக்கும். ஏன்னா வந்து தாவீதுன்றது சும்மான ஆள் கிடையாது இல்லையா, பவர்ஃபுல்லான ஆள் இல்லைங்களா. யுத்தம் தெரியாத போதே கோலியாத்தை வந்து கொன்றவர் அவர் இல்லைங்களா. ஆனால் இப்போ வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற தாவீதுக்கு இந்த செய்தியை போய் அவங்க வேலைக்காரங்க, நான் கொடுக்க மாட்டேன் போ, சாப்பாடு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்து அவனுக்கு தாவீது என்ன சொல்றான், மொத்த ஆட்களையும் அவனை எல்லாரையும் நான் சங்காரம் பண்ணுவேன் வான்ட்டு அவங்க ஆட்களோடு கிளம்பி வரது போதுதான் அவங்க வேலைக்காரன் சொல்றான், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க, தாவீது நமக்கு வந்து உதவி நிறைய செஞ்சிருக்காங்க, ஆனா உன் புருஷனாகிய நாபாலோ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள உதாசன சீறினார்னு போட்டிருக்கு பாருங்க. நிறைய பேர் அப்படித்தானே சீறிக்கிட்டே இருப்பாங்க, எது சொன்னாலும் அவர்கள் பேரில் அவர் சீறினார்னு இருக்கு. அந்த மனுஷரோ எங்களுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணார்கள். நாங்க வெளியில இருக்கும்போது எங்க ஆடை ஒண்ணு கூட ஒரு பொருள் கூட காணாம போகாம அவங்க பாதுகாக்கட்டாங்க. எங்களுக்கு சம்பளமெல்லாம் எதுவும் கேட்கல, சம்பளம் இல்லாம நம்மளுடைய ஆடுகளெல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னான். இது கேட்ட உடனே நீங்க வசனம் வந்து 18 போங்க, அதே எல்லாமே அதே அதிகாரத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. போதும். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே நம்மளா இருந்தா, பெண்களை நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு வேலைக்காரர்கள் சொல்றாங்க, என்ன பண்ணிருப்போம், முதல்ல எடுத்துட்டு போய் புருஷன் கிட்டதான் திட்டிருப்போம். இன்னும் உனக்கு இருக்கா, அறிவு இருக்கா, அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாம போய் அவனை அடிக்கலான்னு சொல்றீங்களே, அப்படிதான் ஜென்ரலா பெண்கள் சொல்லியிருப்போம். ஆனா அபிகாயிலோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
தீவிரம்னா உடனே அந்த அவன் சொன்ன உடனே நிக்கல, இது பண்ணலாம். ஏன்னா அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்றத ஆண்டவர் அவளுக்கு. அதான் மகா புத்திசாலித்தனம். இப்படியாக கூட பெண்கள் நம்ம கூட சில வேளையில தப்பான முடிவை எடுக்கிறோம். அதாவது ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு சொல்லப்பட்டா உடனே அந்த ஆள் மேல போயிட்டு, இல்ல நம்ம சொந்தக்காரர்கள் நமக்கு சொந்தக்காரங்களை பத்தி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உன்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை விசாரிக்காம கேட்காம கொள்ளாம உடனே போயிட்டு சொந்தக்காரங்க கிட்ட போய் சண்டை போடுவோம் இல்லைங்களா? அப்படி எதுவும் இல்லாதபடிக்கு அபிகாயில் எப்படி பண்றாளோ அது போல நம் வாழ்க்கையில கூட நம்ம மாற்றிக்கொண்டா கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். அபிகாயில் தீவிரமா அவனுக்கு பிடிச்சது, அவன் என்ன கேட்டான், தாவீது என்ன கேட்டான், ஏதாவது கிடைக்குமோன்னு என்று வேலைக்காரர்கிட்ட கேட்டு அனுப்பினான். அவனுக்கு பிடிச்சதோ அதாவது சாப்பாடு. உடனே என்ன பண்ற, எல்லாம் 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை ரசம், எல்லாமே சாப்பாடு, 5 ஆடுகள், சமையல் செஞ்ச மட்டன் கறி போல இருக்கு. சமையல் செஞ்ச மட்டன் கறி, 5 படி வறுத்த பயிர். ஸோ இவ்வளோ எவ்வளோ ரொம்ப அவங்க வேலைக்காரர்களுக்கும் போதுமான அளவுக்கு அவ செஞ்சு, உடனே நீங்க போ வேலைக்காரன், நீ முதல்ல இதை ஏத்திக்கிட்டு போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த என்ன பண்ணலையா, நாபாலுக்கு அவங்க புருஷனுக்கு சொல்லல. சில விஷயத்த ரெண்டுமே நடக்கணும். சில விஷயத்த எப்ப அப்புறம் சொல்லுவா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சொல்லாம கொள்ளாம என்ன பண்றாங்க, அந்த மனுஷர்கிட்ட தாவீது கிட்ட போய் இதை கொடுக்கலாம், எனக்கு காணிக்கைகளை கொடுக்கலாம். ஏன்னா தாவீது கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா நான் உன்னை காப்பாத்தின, பராமரிச்ச, உன்னை உன் ஆடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டேன், நாபாலோடைய ஆடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஏதாவது தேவைன்னு வரும்போது நீ செய்ய மாட்டேன்றியா, நான் இப்ப ஓடி ஒளிஞ்சுக்கிறதுனால நீ இப்படி என்ன பண்றியான்னு அப்படி அந்த கோவத்துல எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக, அதாவது ஊர்ல இருக்க அந்த நாபால் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் போட்டு தள்ளதுக்காக எடுத்துக்கொண்டு தாவீது கோபமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் அபிகாயில் இம்மாதிரியான நீங்க பாத்தீங்கன்னா யாரன்னு பாத்தீங்கன்னா 22ல பாருங்க யாரெல்லாம் சாவடிக்கணும்னு வராரு. 1 சாமுவேல் 25-22ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடி மட்டும் நான் உயிரோட வைத்தான். தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தார். தாவீது சொல்றாரு அவனுக்கு உண்டான, அதாவது நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றிலும், அதாவது ஒரு சின்ன நாய் கூட, அதாவது இது என்னன்னா எனக்கு நிறைய இடத்துல இந்த பதம் யூஸ் பண்றாங்க, சுவரில் நீர் விடும் ஒரு நாய் அப்படின்னா. நமக்கு நான் தெரிஞ்ச சுவரில் நீர் விடும் நாய்னா சுவரில் யூரின் போற நாயின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த நாயை கூட சும்மா விடாம எல்லாவற்றையும் சங்கரிக்கணும்ன்றபடி இது பாத்தீங்கன்னா பல இடத்துல இந்த பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை கூட விடாம அவங்க எல்லாத்தையும் சங்கரிக்கலான்ற கோவத்தோடு தாவீது வந்துட்டு இருக்கார். அப்படி வரும்போது இப்பதான் நம்ம பார்க்கணும் அபிகாயிலோடைய காரியத்தை. முதலாவது அபிகாயில் என்ன பண்ணாங்க, உடனே தீவிரமாய் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தீவிரமா என்ன பண்ணாங்க, சமையல் செஞ்சு, அதாவது இருக்கிற பொருள்லாம் எடுத்து சமையல் செஞ்சு என்னென்னலாம் இருக்கோ உடனே ஒருத்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துட்டா உடனே இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, அதை மாதிரி உடனே பண்ணாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 24வது வசனம், 24 அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். ஆமென். என்ன சொல்றாரு, முதல்ல எடுத்து சாஷ்டாங்கமா தாவீதை பார்த்துட்டாரு, எடுக்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே அபிகாயில் இறங்கி, அவங்களும் சேனை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க, அந்த வந்த இடத்துல இருந்து இறங்கி சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. விழுந்து என்ன சொல்றாங்க, என் ஆண்டவனே. ஸோ தாவீத ஆண்டவனு தான். அதாவது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், பிரச்சனை எப்படி இருக்கு, எதிர்மறையா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒன்று நல்லதா இருக்குதா, அவன் புருஷன் பார்த்தீங்கன்னா முரடன், ரொம்ப கொடுமைக்காரன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த துராகின்னு இருக்கு இல்லையா, அது பேர் என்னன்னா கொடுமைக்காரன், முட்டாளு, தான் பண்றது அப்படி கேரக்டர்லாம் சிலவங்களை பார்த்துருக்கோம்ல. அப்படிப்பட்ட புருஷனுக்கு மனைவியா இருந்தாலும் அவ பண்ற ஞானமான காரியத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, முதல்ல தாவீதுக்கு என்ன தேவை என்று புரிந்து கொண்டான். அவன் சாப்பாட்டிற்காக கேட்டா, ஸோ நான் முதல்ல சாப்பாடு நிறைய சாப்பாடு எடுத்துக்கொண்டா,
தாவீதை பார்த்த உடனே தாவீது காலில் சாஷ்டாங்கமா பணிந்து, நான் ஆண்டவனே எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் ஒன்று சொல்றேன் நீங்க கேளுங்க. அவன் உக்கிரமா இருக்கிறான், ஃபுல்லத்தையும் அந்த குடும்ப வம்சத்தையும் அழிக்கணும்ன்று தாவீது வந்துகிட்டு இருக்கான். அவன் கிட்ட அபிகாயில் என்ற பெண் மகா புத்திசாலியா இருந்ததுனால நாம் இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்றான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 25 இருந்து 25. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியால் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப என்ன எப்படியாய் அவர் பேசுறாருன்னா, கோவமா இருக்கிறார் தாவீது. ஆனா எப்படி போய் அந்த பெண் மகள் வந்து தாவீது கிட்ட பேசுறாங்கன்னா, முதல்ல சாஷ்டாங்கமா பணிஞ்சிட்டு கும்பிடுறாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா பல வேளையில நிறைய பேருக்கிட்ட சில நேரத்துல சண்டை வந்து நேரடியா போட மாட்டோம், ஆனா மனதளவுல நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது நான் பெரியவரா நீ பெரியவரா அப்படின்னு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு காரியம் செய்யும் போது அது விளங்கும். அப்படியா இல்லாதபடிக்கு நம்ம தாழ்ந்து போனா நமக்கு வந்து குறைவே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தர், அதாவது தாவீதை எப்படின்னா ஆண்டவன் ஸ்தானத்துக்கு வைத்து அபிகாயில் என்ன பண்றான், பணிஞ்சு நான் ஒன்று சொல்றேன்ப்பா நீங்க எனக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி அபிகாயில் சொல்றாங்க. நீங்க என் புருஷனை ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. அதாவது புருஷனை குறை சொல்லல, புருஷனை காப்பாத்துறதுக்காக இந்த மகள் என்ன பண்றா, ஞானமா பேசுறா. இதே அந்த மகள் வந்து என் புருஷன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, பெரிய செல்வந்தன் அப்படின்னு அந்த தாவீது கிட்ட போயிருந்தா, ஏற்கனவே கோபமா இருக்கிறான் தாவீது. இன்னும் வந்து என் புருஷன் ரொம்ப பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் கோபம் அடைந்து அவனை வந்து அடித்து கொல்றதுக்கு ரெடியா இருந்திருப்பான். ஆனா என்னவா சொன்னான்னா, இல்லப்பா அவன் வந்து தெரியாதனமா பண்றான், அவன் பைத்தியக்க முட்டாள் மாதிரி பண்றாரு, ஆனா அவன் அப்படி இருக்கான், தயவு கூர்ந்து நீங்க அப்படி பண்ணாதீங்க, நீங்க உங்களுடைய உக்கிரத்தை சொல்றாங்க. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்த சிந்த வரவும் உம்முடைய கை இவனை கொண்டுட்டு, அதாவது நாபால போய் நீங்க வந்து சங்கரிச்சிட்டு உங்க கை தாவீதோடைய கை வந்து ரத்த கையா ஒரு ராஜாவா ஆளலாமாப்பா. தாவீதுக்கே புரிய வைக்கிறாங்க, நீ யாருன்னு தாவீதுக்கு அபிகாயில் புரிய வைக்கிறாங்க. அத மாதிரிதான் நாம கூட சில நேரத்துல ஞானமா நாம் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்கள யாருன்னு அவங்களுக்கு புரிய வச்சாலே அவங்களுடைய கோபம் பாதி போயிடும். அதே மாதிரி சில வேளையில நம்ம பேசுறதுல ஞானமா பேசணும். சில என்ன ஆயிடுதுன்னா, ஞானம் இல்லாம அந்த கோவத்துல தப்பா பேசுறதுனாலதான் பல பேருக்கு, பல பெண்களுக்கு கஷ்டங்கள் வருது. நம்ம இந்த மாதிரி டைம்ல எப்படி அபிகாயில் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, இந்த கோவமா இருக்கிற தாவீத என்ன சொன்னாருன்னா, அப்பா நீங்க போய் இந்த நாபால சாவடிச்சதுனால அவன் ஒண்ணுமே கிடையாது, அந்த ஆளை நீங்க போய் சாவடிக்கிறதுனால உங்க கை வந்து ரத்த சிந்தற கையா மாறிடுச்சுன்னா, நீங்க போய் என்னைக்காவது சிங்காசனத்துல உட்காரும் போது இவனெல்லாம் நம்ம சாவடிச்சு உங்க உள்ளமே உங்களுக்கு சொல்லும். அது வந்து பாத்தீங்கன்னா 31 பாருங்க, அதே வசன அதிகாரத்தில், நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாக நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்றால். அதாவது நீர் விருதாவாக ரத்தம் சிந்தாமலும், இப்ப இவனை விட்டுட்டீங்கன்னா, ரத்தம் அதாவது கொல்லாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உங்க ஆண்டவர் வந்து ரத்த சிந்த வைக்கிற ஆண்டவர் இல்லை. எப்படி ஆண்டவரை பத்தி இந்த மகள் வந்து எவ்வளவு அழகா ஆண்டவரை பத்தி தாவீதுக்கு சொல்றாங்க. தாவீதையும் ஆண்டவரா நினைச்சு அபிகாயில் என்ற மகள் வந்து உன் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்ப்பா, ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிற நீ, ஆண்டவருக்கு பாசமா இருக்கிற தாவீது, நீங்க போய் ரத்தம் சிந்தலாமா, நிறைய பேரை கொன்னலாமா அப்படின்னு புரிய வச்சுட்டு பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல, இப்பொழுதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. என்ன சொல்றான், அவனுடைய கோபம் தனியறதுக்கு இப்படிதான் நாம கூட பல காரியத்துல செய்யணும்.
அதாவது ஒருத்தங்க நம்ம மேல கோவமா இருக்கிறாங்களா, ஏதாகிலும் ஒண்ணு அவங்களுக்கு நீங்க கொடுங்க. gift கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கோபம் எல்லாம் மாறி போயிடும். பல இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல என்ன யாராவது ஒரு உக்கிரமா இருந்தா அவங்களுக்கு காணிக்கைகளை எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. உகந்த காணிக்கை, அந்த காணிக்கைகளை பார்த்த உடனே என் மேல வந்து கோவமா இல்லை, என் மேல இல்லைன்ட்டு அந்த அவன் கோவமா இருந்தாலும், ஆப்போசிட் ஆளுங்க கோவமா இருந்தாலும் அந்த கோவம் தனியும் எப்பொழுது காணிக்கைகள் gift கொடுக்கும் பொழுது. ஸோ நாம் கூட இதை மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண, யாராவது உங்ககிட்ட உங்களுக்கே வந்து நீங்க நல்லா தான் இருப்பீங்க, அவங்க பேசாம கூட இருந்து அப்படியே நீண்டுக்கிட்டே போச்சுன்னா, பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் இது வந்து இதாகும். அவங்க பேசாம ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை எடுத்துட்டு போய் அவங்க கிட்டேயே கொடுங்க. சின்னதா இருந்தா பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன கிஃப்டா வந்து எடுத்து கொடுங்க. கண்டிப்பா அவங்களுடைய கோபங்கள் எல்லாமே தனியும். ஏன்னா இது வந்து பைபிள்ல பின்பற்றப்பட்ட பல முறைகள் ஒன்று இல்லைங்களா? சரி, அப்ப அந்த கிஃப்டை கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு? 28, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தர் யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாது இருப்பதாக. ஆமென். இப்போது வந்து அந்த அபிகாயில் மகள் வந்து தாவீதுக்கு என்ன பாருங்களேன், ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமான்னு ரெக்வஸ்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, என்னை வந்து நீங்க திட்டாதீங்கப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் மாதிரியும், ஆர்டரை வந்து ஆர்டர் மாதிரி சொல்லாம, கண்டிஷன் மாதிரி சொல்லாம ஒரு தாழ்மையா அவனுக்கு புரிய வைக்கிறான் நீ யாருன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, உமது அடியாளின், நான் இந்த மாதிரிலாம் பேசினேன்ட்டு எனக்கு மேலே கோச்சிக்காதீங்கப்பா. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பதத்துலேயும் அதெல்லாம் சேர்க்கணும். நம்ம வந்து இப்போ நீங்கள் மன்னிச்சிருப்பா, பேசுகிற வார்த்தையில கனிவான தாழ்மை இருக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா என் ஆண்டவனுக்குன்னா தாவீதுக்கு சொல்றான், என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. ஆண்டவன் நீங்க சொல்றதெல்லாம் தாவீதை வந்து அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த அபிகாயில்ன்ற மகள் வந்து ஆண்டவன்றாங்க, கர்த்தர்னா கர்த்தர். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உன் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து நிலையான, இப்ப எப்படி இருக்கான் தாவீது, என்ன நிலையில இருக்கான்? ஓடி 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 ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஓடி பாட்டில் கூட வரும்ல, ஓடி ஓடி ஒளிஞ்சேன்னு தேடி தேடி வந்தீர. அது மாதிரி அவன் போற சவுல் துரத்துக்கிட்டே இருக்கிறதுனால தாவீது ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஒளியறவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு சரியா இல்லையே. அதை பார்த்து அவ நல்ல ஞானமா யோசிச்சிருப்பா, வர வழியிலே யோசிச்சுட்டு வந்திருப்பா போல இருக்கு எப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா வந்து, நீங்க உங்க கை ரத்தம் சிந்தக்கூடாதுப்பா, நீங்க வந்து நல்ல உங்க கை வந்து சுத்தமான கையா இருக்கணும் நீங்க ராஜாவா மாறும்போது அப்படின்னு தாவீதை கூல் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்ததா என்ன பண்றா, காணிக்கைகளை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூல் பண்றாங்க. அதாவது உடனே எல்லாமே இதெல்லாம் கடகடகடன் பண்றாங்க. ஏன்னா தாவீது கூட்டம் வரத்துக்குள்ள கோவத்துக்கு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றான். மூணாவதா பாத்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் யாரு, நிச்சயமான வீட்டை உனக்கு கொடுப்பாரு. அதாவது அவன் நிலை இல்லாம இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா கர்த்தர் உன் ஆண்டவரா இருக்கிறாரு, தாவீதின் ஆண்டவரா இருக்கிறாரு, உங்களுக்கு நிச்சயமா ஒரு வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது நிலையா நீங்க ஓடி ஓடி ஒளிய தேவையில்லைப்பா, கண்டிப்பா வந்து கொடுப்பாருன்றத அவ எவ்வளவு அழகா அவளுக்கு சொல்றாரு பாருங்க. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. அதாவது நீங்க கர்த்தருடைய யுத்தங்களை தான் நடத்துவீங்க, நீங்களா யோசிச்சு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே தாவீது ஏதாவது யுத்தம் செய்ய போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பார், போலாமா ஆண்டவரே, நடக்குமா ஆண்டவரே அப்படின்னு. எப்போ நீங்க அநேக இடத்துல கேட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவர் கேட்ட மாதிரி தெரியல. வந்து வேலைக்கார சொன்னும் போது அந்த கோபத்துல, நம்ம கூட அப்படித்தானே பண்றோம். சில நேரத்துல அந்த ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அப்படியே கோபத்துல பல காரியங்களை நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். இது பண்ணட்டுமா வேணாமான்னு அப்படி கேட்க மாட்டோம். அதை ஆற போடவே விட மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க அவ சொல்றா ஞானமா, உங்க ஆண்டவர் தான், தாவீதை பார்த்து சொல்ற அபிகாயில், உங்க ஆண்டவர் தான் கர்த்தர் தான் யுத்தத்தை நடத்தணும், நீங்க எந்த யுத்தத்தையும் பண்ணக்கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றா, இது வந்து நீங்களா டிசைட் பண்ணிட்டு வந்த யுத்தம், இது இவங்களெல்லாம் சாவடிக்கணும்ட்டு, இவனை சாவடிச்சா போய் நீங்க பெரிய ஆள் ஆக போறீங்க இப்படி எல்லாம் சொன்ன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தாவீது 32 பாத்தீங்கன்னா 32 வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ ஆமென். தீவிரமா என்னை சந்திக்க வராமல் போதும். பாத்தீங்களா, அப்படியே எவ்வளவு கோவமா இருந்த ஆளு அப்படியே கூல் பண்ணி அபிகாயில் என்ற பெண், ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்றது மாதிரி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, உன்னை இன்றைய தினம் தாவீதே என்ன சொல்ல வந்துட்டாருன்னா, உன்னை இன்னைக்கு நீ என்னை பார்க்கலன்னா நான் வந்து அவனை வந்து அடிச்சிருப்பேன், அவனை வந்து மரணத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பேன், எல்லாரையும் சங்காரம் பண்ணியிருப்பேன், என்ன ரத்தம் சிந்தாம வச்சதுக்காக நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன்னை யார் அனுப்புனானா, இஸ்ரவேலின் தேவன் தான் உன்னை அனுப்புனாரு அப்படின்னு தாவீதின் வாயிலே அபிகாயில சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தாவீது போக்கில் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணணும், ஒரு பெண்களாக இருக்கிற நாம சொல்லி காப்பாற்றி. இது எதுக்காக இந்த அபிகாயில் இதை பண்ணாரு? இதில் பார்த்தா புருஷனை லைட்டாக திட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் அது திட்டலை. புருஷனையும் குடும்பங்களையும் காப்பாற்றுவதற்காக அவள் நிறைய ரிஸ்க் எடுத்து போயிருக்கா. புருஷனுக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல், சில நேரத்தில் சில வேலையில் எது ஞானமாக பார்க்கணும், சொல்லாமல் போனா ஏன் சொல்லாமல் போனான்றதை திருப்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வருவான். 36 அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் கலித்து இருந்தது, அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடி மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க தாவீது கூல் பண்ணி தாவீது அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அபிகாயில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சரி புருஷன்கிட்ட சொல்லலான்னு திருப்பி வரும்போது, ஏன்னா போயிட்டாங்கல்ல, காப்பாற்றிட்டான். இப்போ புருஷனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சொல்லலான்னு வந்து பார்த்தா திருப்பி புருஷன் என்ன எப்படி இருக்காங்களா, செம்ம விருந்து டைட்டு, எப்படின்னு சொல்கிறது நம்ம லோக்கல் லாங்குவேஜில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்து குடித்து வெறித்து எப்படி ஒரு இருந்தாங்களோ கழித்து கொண்டு இருந்தான். அவன் நிலையாவே கிடையாது, அவன் நிலையில இல்லை. யாரு? நாபால் புருஷன், அபிகாயிலுடைய புருஷன். அவன் தன்னிலை இழந்து இருந்தான். அவனுக்கு இப்போ சொன்னாலும் அவனுமே புரியாது. நான் போயிட்டு தாவீதை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு அவ சொன்னாலும் ஒண்ணுமே புரியாது. அதை பார்த்த நிலை அதே மாதிரிதான். இது எதற்காக இதை சொல்றேன்னா, நம்ம கூட எப்படி ஆட்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து பேச வேண்டும். பெண்களாகிய நாம் அதை தான் நம்ம பண்ண மாட்டோம். புருஷன் உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய நடந்த காரியங்களை அப்படியே கடன்னு கொட்டி தீர்க்கறதுனால, ஏற்கனவே அவர் வெளியில இருந்து யாருக்கிட்டையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க, திட்டு வாங்கிட்டு தான். அந்த திட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் சேர்ந்து திட்டும் போது அவங்களுக்கு அதிக கோபம் வரும், குடும்பம் உடையறதா போயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லைப்பா. இந்த டைம்ல சொன்னா இது சரியான டைம் கிடையாது. அவ ஆக்சுவலா முதல்ல சொல்லாம போயிட்டா. சரி சொல்லலான்னு வந்து பார்த்தாலும் அவன் வந்து பெரிய இதுல அப்படியே மயக்கத்துல குடிச்சு வெறிச்சு படுத்து கிடக்குறான். இந்த டைம் நல்ல டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இது பாருங்க, ஒரு படம் மாதிரியே நீங்க இது பாடலாம். 37 வந்து பாத்தீங்கன்னா, பொழுது விடிந்து நாபால் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். போதும். பாத்தீங்களா, பொழுது விழிஞ்சு மனைவியா இருக்கிறோம் சொல்றா, நான் இந்த மாதிரி ஆச்சுப்பா, தாவீது உன்னை கொல்ல வந்தாங்க, நான் வந்து இந்த மாதிரி போய் எல்லாவற்றையும் என்னென்னலாம் பண்ணாலோ அதை எல்லாவற்றையும் சொன்ன உடனே, உண்மை நல்ல புருஷனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அப்பா என்னை காப்பாத்திட்டியாமா அப்படின்ட்டு. இது ரெண்டு பக்கமும் இருக்குது இல்லைங்களா, எனக்கு செஞ்சிருக்கணும். ஆனா அவனுக்கு இன்னும் கோபம் வந்து இன்னும் அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல, அதான் கல்லான இருதயமா ஆயிடுச்சு. அவனுக்கு சதையான இதயமே இல்லை. என்னடா இது இப்படி ஒரு மனுஷன். அதனாலதான் முதலே சொன்னாங்க, நாபால்னா ரொம்ப வந்து மொரடன், ரொம்ப கொடூரமானவன், பைத்தியம், பேலியானில் மகன். அவனுடைய இதுவே பாத்தீங்கன்னா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கிற அபிகாயில் புருஷனை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கு. நமக்குலாம் அப்படிலாம் இல்லைல்ல, நம்மளாம் எவ்வளோ பாக்கியவான்கள். நம் புருஷர்கள், நம்மளுடைய சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மோசமான நிலையில யாருமே கிடையாது. ஸோ அப்போ எதுக்கு நம்ம வந்து அவங்க கூட வீண் விரோதம், வீண் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? தேவையில்லையே. எவ்வளோ நமக்கு கொடுக்கப்பட்ட சொந்தங்கள்
புருஷனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவர்கள். இப்படிப்பட்ட ஒரு புருஷனையே காப்பாற்றணும்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு போய் சீக்கிரம் அவள் பண்ணாமே இருந்திருக்கலாமே. ஒரு பெண் தானேன்ட்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. அது அமைதியா இருந்திருக்காங்க. வேலைக்காரன் சொன்னா போ கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்திருக்கலாமே. ஆனா எது அதான் மகா புத்திசாலித்தனமா பெண்கள் என்ன பண்ணணும்ன்றத இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். தீவிரமா முதல்ல எடுத்தோன்னே அப்படியே நிக்க கூடாது, உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. முதல்ல எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எப்படி பண்ணணுன்றத ஞானமாக யோசிக்கணும். இங்கே சொன்னால் என்ன ஆகும் அடுத்து அப்படின்னு யோசிச்சு இவங்க கிட்ட சொன்னால் இப்போ செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பெண்கள் யோசிச்சு நம்ம வீட்டு காரியங்களை கூட ஒழுங்குபடுத்தினா கண்டிப்பாக நம்ம வீடு இன்னும் நல்லா புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸோ கட்டுகிறாள் அந்த பேருக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் குணசாலியான ஸ்திரீ தான். இன்னும் கொஞ்சம் நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கும்போது நம்ம வீடு வந்து இன்னும் கட்டப்படும். பெண்களால் வந்து வீடு கட்டப்பட்டால் மாடி மாடி பெரிய அது மாதிரி நம்மளுடைய உயர்வும் வந்து பெருசாகிட்டே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் தான் நாபாலை வாதிச்சார். ஏன்னா வந்து கர்த்தருக்கு இவ்வளோ கொடுத்தோம், நீ வந்து கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தா அது கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து நாபால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். என்ன அவ அவ்வளோ கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டு புருஷனை காப்பாத்திட்டு வந்துட்டு உனக்கு இப்படியா இருக்குப்பான்னு சொன்னா அவன் யுத்தத்துல 10 நாளுக்கு முன்னாடி போற ஆளுதான். ஆனா கர்த்தரே செஞ்சுட்டார். அப்ப இதனால என்ன ஆச்சுன்னா தாவீதுக்கு கையில ரத்தப்பழி இல்லாம போச்சு. கர்த்தர் தானே இதை வாதிச்ச அவனை இது பண்ணாரு கொடுத்ததுனால தாவீது அப்பதான் நினைப்பான், அப்பா நம்ம இல்லடா கர்த்தரே பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனால வந்து நீங்க ஏதாவது நம்ம வாழ்க்கையில கூட பெண்கள் ஆண்கள் வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு காரியம் சரியா வரலன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு அந்த காரியம் இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு 2-3 தடவை யோசிக்கும் போது வேற ஒரு பிளான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி செயல்பட்டா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அபிகாயிலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா புத்திசாலியா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டா கர்த்தர் நம்மளை காப்பாராக. அவளை எப்படி புத்திசாலியா இருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சொல்லலாமா சரி அடுத்து அது குணசாலியான ஸ்திரீ பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு முன்னாடி பக்கம் போயிடுங்க ரூத்து. நம்ம ரூத்தை பற்றி நிறைய தெரியும். ஏன் நான் ஃபஸ்ட்டு ரூத் எடுக்கலைன்னா ரூத்தை பற்றி கேட்டால் அநேக காரியங்கள் செய்வாங்க. அதனால் வந்து ஆண்டவர் அபிகாயில் தான் என் மனசில் ஆண்டவர் சொன்னார். அதனால் அபிகாயிலை பற்றி எடுத்தது. ரூத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரூத்தை பற்றி தெரியும். அவ வந்து அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை முன்னாடி கொஞ்சம் ரூத்தை பற்றி சொல்லிடலாம். தெரியும்னு நினைக்கிறேன். ரூத் வந்து நகோமி, ரூத்து, ஓர்பால் இருக்கிறாங்க. நகோமியோட மருமகள் தான் ரூத்தும் ஓர்பால் மூத்த மருமகள், ரூத்து 2வது மருமகள். இவங்க வந்து என்ன பண்ணாங்க பஞ்ச காலத்துல நகோமியும் அவங்க புருஷன் பண்ண ஒரே தப்பு என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கல. அதான் இதுல ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகி மாறி போச்சு. ஏன் நம்ம சில நேரத்தில் ரூத்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா புருஷனும் செத்துருவாங்க. நகோமியோட கணவனும் செத்துருவாங்க, ரூத்தோட கணவனும் செத்துருவாரு, ஓர்பாலோட கணவனும் செத்துருவாரு. ஏன்ப்பா இப்படி ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பஞ்சமா இருந்துச்சுன்னா அந்த தேசத்தை விட்டு மோவாபிய தேசத்திற்கு வந்திருக்கார். மோவாபிய தேசம் ஆண்டவர் அங்கே போகவே சொல்லலை. இதே மாதிரி தானே ஈசாக்கு கூட பஞ்சகாலம் இருந்துச்சு. பஞ்சகாலத்தில் என்ன பண்ணா ஆண்டவர்கிட்ட கேட்டான், நீ இங்கே இருந்து பண்ணுன்ட்டு ஆண்டவர் கரெக்டாக டைரக்ஷன் ஈசாக்கு கொடுத்தார். அதே பிள்ளைங்க தானே இவங்களும். கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து கொடுத்துருப்பாரு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா. இந்த மாதிரி தான் பல வேலையில் ஒன்று ஹஸ்பண்டாச்சும் கேட்டிருக்கணும், இல்லை ஒய்ஃபாச்சும் கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம இஸ்ரவேல் தேசத்தை பஞ்சமாக இருக்குன்ட்டு மோவாபிய தேசத்திற்கு போய் அங்கே தன்னுடைய புருஷனையும் நகோமி இழந்தால். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன என்னன்னு காரணம்னு இல்லை, அங்கே பார்த்தா புருஷனையும் இழந்துட்டாங்க 2 பெண்களும். இப்போ என்ன சொல்கிறா நகோமி, இனி வந்து இங்கே இருக்கிற இந்த தேசத்தில் மோவாப் தேசம் இப்போதான் புரியுது.
நம்ம தேசம் தான் நமக்கு கரெக்டு, நம்ம ஊர் தான், நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கே திரும்பி போயிடலாம். நீ ரூத்து ஓர்பால் நீங்கள் 2 பேரும் இந்த தேசத்துக்குரிய மோவாபிய பெண்கள், நீங்கள் போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. என்னால் வந்து இங்கே உங்களை வந்து போஷிக்கவோ பராமரிக்கவோ ஏன்னா ஒன்றுமே இல்லை போல இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஓர்பால் உங்களுக்கு தெரியும் அவங்க மாமியாருக்கு முத்தமிட்டு ஓகே மாமி டாட்டா பாய்னு சொல்லிட்டு போயிட்டா. யாரும் 14 இருக்கும் 1:14 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதான் நம்மளும் பார்த்தீங்கன்னா பெண்களா இருக்கிற நம்மளும் ஆண்டவரை இப்ப ஏன் அவளை விடாமன்றதுக்கு எது அர்த்தம்? நகோமி என்ன இது? இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை அறிந்த ஜனம். மோவாபிய பெண்ணு ஆண்டவரே யாருன்னு தெரியாத பெண்ணு யாரை வந்து நம்பி போறா? இஸ்ரவேல். ஏன்னா அவன் 10 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில நகோமியோ அவங்க புருஷனோ ரூத்தின் புருஷனோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதுதான் எங்க இஸ்ரவேலின் தேவன். அதுல கத்துக்கொண்டதன் மூலம் ரூத் வந்து என்ன சொல்றாங்க? 16வது வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இது நல்லா தெரிஞ்ச வசனம். அதாவது மாமியார் கிட்ட யாருமே இப்படி பேசுவாங்களான்னு தெரியல. மாமியார் கிட்ட மாமியார் நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நானும், உன் தேவன் தான் என் தேவன் அப்படின்ற அளவுக்கு அவ அவ்வளோ வந்து நம்பிக்கையோடு கூட இருந்தா யார்? ரூத்து. ஸோ அப்படிதான் இஸ்ரவேலின் தேவனை நமக்கு ஒன்றுமே இல்லை, இவகிட்ட எதுவுமே கிடையாது. யாரை பற்றி கொண்டார் பார்த்தீங்கன்னா நகோமியை பற்றி கொண்டு நகோமி சொல்படி. அடுத்து நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா ரூத் வந்து என்ன செய்வான்? ரூத் வந்து சும்மா இருக்கல, அந்த ஊருக்கு போயிட்டு இஸ்ரவேல் ஊருக்கு போயிட்டு நம்ம ஊர் பெண்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? மாமியார் கூட வந்துட்டோம், ஏதாவது பண்ணட்டும், மாமியார் ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். இல்லை, நான் போய் வேலை செஞ்சு ஏதாவது கிடைக்குமா, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஏதாவது கிடைக்குமான்ட்டு ஒரு வயலை தேடி போகிறேன். அந்த காலத்து வழக்கின்படி அறுவடை அறுத்தாங்கன்னா கொஞ்சம் நெல்லை வந்து விட்டுடணும். எவ்வளோ கொஞ்சம் விட்டுனா அதை கொஞ்சம் பொறுக்கி அதை வந்து ஃப்ரீயாக போகிறவங்க ஒன்றுமே இல்லாதவங்க காசு கொடுக்காம அந்த விட்ட நெல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் ஈவினிங் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வச்சு சமைச்சு சாப்பிட்லாம். அது அந்த காலத்தில் ஒரு கட்டளையாகவே இருக்கிறது நம்மளுடைய பிரமாணங்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை மாதிரி ஏதாவது இருக்கணும். ரூத்து வேலை செய்தாள், அவள் வந்து சும்மா இல்லை. நம்ம குணசாலியான ஸ்திரீல பார்த்தீங்கன்னா கூட 31வது திருப்பியும் இதை வச்சுக்கலாம். நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீயை பற்றி நம்ம சொல்லும்போது அப்படியே படிங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. 13வது அவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஸோ வந்து குணசாலியான ஸ்திரீ சும்மா வீட்டில் இருந்து வேலை செய்யணும், சரிங்களா? அதாவது வேலைக்கு போகிறவங்கன்னு நான் சொல்லலை, லேசியாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இல்லாதபடிக்கு தன்னால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி தான் ரூத்துக்கும் ஒன்றும் அவளுக்கு எதுவும் கிடையாது, படிப்பு இருக்குதா இது பற்றியா எதுவுமே போடலை. அவளுக்கு தெரிஞ்செல்லாம் அன்றைய தினம் சாப்பிடணும். அப்போ ஒரு வயலை போய் தெரிந்து கொண்டாள். வயலில் போய் நான் பொறுக்கிட்டு வரேன்ட்டு தான் வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு இல்லாமல் அவள் எடுத்து காரியங்களை ரூத்து பண்ண ஆரம்பித்தாள். அது பண்ணதன் மூலமாய் உங்களுக்கே தெரியும் ரூத்தோடைய காரியங்கள்லாம் மாமியார் சொற்படி கேட்பான். பார்த்தீங்கன்னா 2 ரூத் 2ஆம் அதிகாரம் 12 உன் செய்கைக்கு தக்கி போல அதுக்கு முன்னாடி சரி அதாவது என்ன வரும்னா ரூத் வந்து அவங்க பேச்சை கீழ்ப்படிஞ்சு பரவாயில்ல ஒன்று அவங்க பேச்சை கீழ்ப்படிந்து அவங்க போகிறாங்க அப்படின்றது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போவாஸ்ன்ற மகன் பாப்பா போவாஸ் பார்த்து மகளே என்று ரூத்தை
கூப்பிட்டு இது யாருன்னு அப்போ தெரிஞ்சு கொள்வாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரூத் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படின்ட்டு. நீங்கள் 2:10 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவள் அப்பொழுது அவள் தரையிலே மூங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்கேன், நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அப்போ ரூத் சொல்றா யார்கிட்ட, போவாஸ் என்று வந்துட்டு, யாருமா இது அப்படின்ற போது போவாஸ் வந்து ரூத்தை பார்த்துட்டு அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணு என்ன இங்க வந்து இது பண்ணுது, யாரு வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு முதல்ல தண்ணி கொடுக்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா போவாஸ் வந்து சாப்பாடும் கொடுப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்ன நீ அறியாத ஜனனத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். எல்லாமே உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிவிச்சாங்கம்மா, நீ யாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நிழல்ல நீ வந்திருக்க. 12வது வசனத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஆமென். உனக்கு அவராலே ஆமென். நிறைவான பலன் கிடைப்பதாக என்றால். கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக, கிடைப்பதாக. ஆமென். கர்த்தராலே நமக்கு நிறைவான பலன். அதாவது ரூத் யாரை நம்பி வந்தா, போவாசரை நம்பி ஃபர்ஸ்ட் போல, இஸ்ரவேலின் தேவனை நம்பி நகோமி இடத்துல வந்து நகோமி சொல்ற சொற்படி. ஸோ நம்மளும் சில பேருக்கு பெண்களாக இருக்கிற சில யார் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு அவங்க சொல்றது சரிதானா தவறுதானா, சிலவங்க தவறா வழி நடத்துவாங்க. அப்படி இல்லாம நம்ம ஆண்டவரோடு கூட ஆராய்ந்து இது பண்ணணும். ஆண்டவரே இவங்க சொல்றது கரெக்டா தப்பா, கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சொற்படி கேட்டு நடந்தோம்னா கண்டிப்பா நம்ம இஸ்ரவேலின் தேவனுக்குள்ள பற்றி கொண்டு இருக்கிறோம். அவரையே நமக்கு வந்து ஆண்டவராய் வைத்திருக்கிறோம். தேவன கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் இருக்கு. வேற யாரும் நம்மளுக்கு எப்பா எனக்கு இவங்க இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க இல்லையேன்ட்டு நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை நடப்பார். எனக்கு வந்து சில வேளையில புருஷன் ஏமாத்திடலாம், சில வேளையில தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம், சில வேளையில அண்ணன் தம்பிகள் ஏமாத்தலாம். இவ்வளவும் எல்லாம் இருக்கு. ஆனா இவங்களையெல்லாம் இதோட கர்த்தரையே நம்பி வந்திருக்க நம்மளுக்கு கர்த்தராலே நிறைவான, எப்படி ரூத்துக்கு வந்து ஒண்ணுமில்லாதவ அந்த போவாசுக்கு மனைவியாய் ஆகிற கர்த்தருடைய சித்தம், அப்படியாய் அந்த வழி நடத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ அது போல நமக்கும் ஆண்டவரோடு ஒட்டி கொண்டு இருந்தா போதும். எதுவுமே இல்லையே இப்ப வேணா, எதுவுமே ரூத்துக்கு கூட இப்ப அப்ப எதுவுமே இல்லை, ஒண்ணுமே அதாவது நெல்லை கூட போய் பொறுக்கி எடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே, அவ்வளோ ஏழை அப்படின்னா அது ரொம்ப ஏழைன்னு அர்த்தம். ரொம்ப ஏழையா இருக்கவங்க தான் போய் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அவங்க வெயிட் பண்ற வரைக்கும், அந்த அறுக்கிற வரைக்கும் அதெல்லாம் அறுத்து கீழே விட்டு பொறுக்கி அப்போ ஒண்ணுமே இல்லாத மகள் அந்த நிலத்தோடைய இருக்கிற அந்த போவாசுக்கு மனைவியாய் ஆனாள். ஸோ இது கர்த்தரால வந்தது. நம்ம கூட ஒண்ணுமே இல்லையா, கஷ்டமா இருக்குதா, இப்ப எதுவுமே இல்லையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கானதை உங்களுக்கு கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். அதை வந்து யாரும் உங்களுக்கானதை பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்குரியதை அவர் நமக்கே தான் தருவாரு. வேறு நிலத்துல போய் கொடுக்க மாட்டார். வேறு நிலத்துல நம்ம போகவும் வேண்டாம். அதாவது ரூத் வந்து வேறு நிலம் போகாம, பாட்டு ஃபாதர் சூப்பரா ஒரு பாட்டு கூட, வேறு நிலம் போகாம என் நிலத்துல தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பரா அதே மாதிரி நாமளும் கர்த்தருடைய இடத்துல இருந்தோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது போல இது வந்து புத்தி உள்ள ஸ்திரீயை பார்த்தோம். அதே டைம்ல ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீ, 2 எடுத்தேன், ஒண்ணுக்கு தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ யாரை பார்த்தோம்? 2 பேரு, அபிகாயிலையும் ரூத்தையும் பார்த்தோம். இதே இது புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணா, எப்படி வாழ்க்கையை வந்து டேர்ன் ஆயிடுச்சு, மாறி போச்சுன்றதை கூட நாம் பார்க்கலாம். எல்லாமே பைபிளில் உள்ள நடந்த சம்பவங்கள் தான். எதுவுமே வந்து அதாவது பைபிளில் எழுதினவைகள்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாய் இருக்கிறது. அந்த படிப்பினையை பார்த்து நம்ம வாழ்க்கை மாறணும். அதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் உண்மை புத்தகம்.
உண்மைன்றது இல்லை இல்லைன்றது ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதாவது கரெக்டானது மட்டுமே ஆண்டவர் எழுதி வைக்கல. எங்க தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பையும் எழுதி வச்சிருக்காரு. இந்த தப்பை பாரு, இப்படி பண்ணதுனால அவங்க விளைவு இப்படி ஆயிடுச்சு, நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் சத்திய வேதம் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இப்போது கூட புத்தி இல்லாத ஸ்திரீ, இது பெண்கள் தினமா இருந்தாலும் நம்ம ரெண்டுமே தேவை இல்லைங்களா? புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். புத்தி இல்லாத ஸ்திரீ, நம்ம அடுத்தவங்களை யாரையாவது பார்க்கும்போதோ இல்லை நமக்கே சில காரியங்களில் இந்த காரியங்களை மாற்றிக்கிட்டா கரெக்டாக இருக்குமேன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது, நம்மளும் இந்த மாதிரி புத்தியீனமாக நடந்துக்கிறோமோ, நமக்கு சொல்ற ஆண்டவர் இதன் மூலமா சொல்லுகிறாரோ என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யாரை பார்க்க போறோம்னா 1 ராஜாக்கள் 19. நீங்களே அந்த கேரக்டரை வந்து யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 19:12 யார்? ஏசபேல். 19 1 ராஜாக்கள் 19:12 2 ஃபர்ஸ்ட் 19:2. ஆமா 19:2. 19:2. ஓகே. சரி, இது வந்து யாரு? அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். சரி, ஓகே. இப்போ வந்து ஏசபேல் யாருன்னா, அங்க வந்து ஆகாப்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆகாப்ன்ற ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறான் ஏசபேல். ஸோ எலியா தீர்க்கதரிசி, அந்த காலகட்டத்தில் எலியான்ற தீர்க்கதரிசி இருக்கார். அதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எலியா வந்து என்னென்னலாம் காரியங்கள் பண்ணாருன்ட்டு. எலியா வந்து அக்கினியை இறக்குனார். அந்த காரியங்கள் நடந்தது. அதற்கு முன்பாக அக்கினியை இறக்குனார். இந்த ஏசபேல் தான் என்ன சொல்லுவா, எலியாவை அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் எல்லாத்தையும் இவர் தான் கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் இப்படி சொல்லிட்டு எலியா ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக பண்ணிட்டு வந்த உடனே இதெல்லாம் கேட்ட ஏசபேல் எலியாவின் இடத்துல ஆள் அனுப்புறா. எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க அந்த பெண்ணுக்கு. அதாவது புத்தி இல்லாத பெண்ணுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஆண்டவர் மற்ற மனுஷங்களால இறக்க முடியாத அக்கினியை எலியா சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் அதை செய்தார் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஆளு, ஆண்டவர் கூட இருக்கிற ஆளுன்றத கூட புரிஞ்சுக்காம இவ கோவத்துல, புருஷன் வந்து இப்படி சொல்ற கோவத்துல, அப்போது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு தேவனையே கூட்டு இது பண்றாங்க. தேவர்கள் அதற்கு அதிகமாய்க்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். அவன் எலியா கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றான். நாளைக்கு இந்த டைம்ல பாரு, உன்னுடைய தலை எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னது நிமித்தம் அப்போ நமக்கு தெரியும் எலியா வந்து ஓடி ஒளிவார். இதான் ஏசபேலோட கேரக்டர்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21:1-2. இவைகளுக்கு பின்பு நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியினால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதுக்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். இப்ப எலியாவை ஓட எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு ஓட வச்சுட்டான். யாரு? ஏசபேல். அவ வார்த்தையில அவ ஒண்ணுமே பண்ணல. அவ வந்து சொன்ன வார்த்தை நிமித்தம் பயந்து எலியா ஓடனா. அப்போ ஒரு ஸ்திரீ, இப்ப முன்னாடி பார்த்தாலும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியுன்றதுக்கு ஏசபேல் ஒரு சாட்சியா இருக்கிறாங்க. அடுத்து அவ சும்மாவே இருக்க மாட்டான். புருஷங்காரங்கிட்ட எதையா முன்னாடி அந்த அபிகாயல்ன்ற மகள் வந்து புருஷன் எவ்வளவு முரண கொடூர முட்டாள் எப்படி வேணாம், அவன் கேரக்டரே மோசமா இருக்குது. ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக அழகா போயிட்டு ஒருத்தர் தாவீது கிட்ட மன்றாடி போய் கேட்டு தன் புருஷனை காப்பாற்றினான். அந்த பெண் எப்படி இருக்கா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏசபேலோட புருஷனுடைய பேர் வந்து ஆகாப்.
ஆகாப். சரிங்களா? அவன் அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே, அவன் வீட்டு அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. நம்ம இப்பலாம் பார்ப்போம்ல, நிறைய படத்துல கூடலாம் பார்த்துருப்போம். பக்கத்திலேயே லேண்ட் இருக்கும். அந்த லேண்டு நாபோத்துன்ற ஒரு ஆளோடது. நாபோத்துன்ற ஒரு ஆள். அந்த ஆள் வந்து அந்த திராட்சை தோட்டம் செம்மையா நல்லா இருக்குது. அது வேணும்ன்ட்டு ஆகாபுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்து என்ன பண்ணா, போய் கேட்டிருக்கான். எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுப்பான்ட்டு நாபோத்துக்கிட்ட ஆகாப் யாரு? ஏசபேலோட ஹஸ்பண்ட். அது கேட்டிருக்கான். இவன் என்ன சொல்ல, நமக்கே சில நேரத்தில் இருக்கும்ல, இந்த இதெல்லாம் அரசியல்லாம் கேட்பாங்கல்ல, இந்த லேண்டு வந்து இதுக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிறதே சின்ன லேண்டு, நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த லேண்டு பெரிய லேண்டு. அதனால அவன் வந்து என்னுடைய லேண்டை, என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நாபோத் சொல்லிட்டான். சொன்ன உடனே இவன் ஒன்றும் பண்ணலை. யாரு? ஆகாப் வந்து என்ன பண்ணானா, 4வது வசனம் பாருங்க. இப்படி பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். இப்படிதானே எல்லாரும் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? நாபோத் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என் லேண்ட் எனக்கு, அது என் திராட்சை தோட்டம், நான் வந்து அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாப் என்ன பண்ணியிருக்கா, இதை கேட்ட உடனே அப்பொழுது சலிப்பும் சினமும் கோபம் இருக்கு, ஒரு சலிப்பு, நம்ம கிடைக்கலையேன்ற ஒரு வெறுப்பு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம அப்படித்தானே பண்ணுவோம், கோவம் யார் மேலேயே பட்டா சாப்பிட மாட்டோம் போ அப்படின்ற மாதிரி போஜனம் பண்ணாமல் திருப்பி கட்டில போய் படுத்துப்போம். அப்படித்தானே பண்ணுவோம். யாருக்கிட்டையும் பேசாம கட்டில போய் படுத்து முகத்தை திருப்பி கொண்டு இருந்தான். இப்படி இருந்தா கண்டிப்பா வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் வந்து கேட்பாங்க தான். ஏன்னா இவ்வளோ இந்த ஆக்ஷன்லயே தெரிஞ்சிடும் புருஷக்காரன் ஏதோ கோவமா தான் இருக்கான். அப்ப என்னன்ட்டு பண்ணணும்? ஒய்ஃபு சமாதானம் பண்ணோம், என்னன்னு கேட்கணும், விஷயத்தை என்னன்னு கேட்டுட்டு சமாதானம் பண்ணோம். அதான் புத்தி உள்ள ஸ்திரீக்குள்ள குணாதிசயங்கள். ஆனா இங்க நம்ம கேரக்டரான யோசேபேல் என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை அதான் அப்படியே கேட்டதற்கு கேட்குறாங்க. என்னப்பா நீங்க சாப்பிடலையா? நம்மளும் அப்படித்தானே கேட்போம். சாப்பிடலையா? ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? ஏன் இப்படி சலிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு ஏசபேல் வந்து ஆகாப் கிட்ட கேட்கறான். அவன் உடனே இந்த விஷயத்தெல்லாம் அவன் அவளை பார்த்து, அப்படியே சொல்லிடலாம். நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றான். இந்த மாதிரி நான் கேட்டேன் நாபோத்து கிட்ட, அவன் திராட்சை தோட்டம் நல்லா இருந்தது, அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டானா, ஒரு நல்ல மனைவி என்ன பண்ணணும்? எப்ப அது அவருக்குரியது, அவங்களே கொஞ்சம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா புத்தியுள்ள மனைவியா, இதே அபிகாயிலா இருந்தா அந்த மாதிரி பேசியிருப்பா. ஆனா அது அபிகாயில் இல்லையே, ஏசபேல் ஆயிடுச்சே. ஏசபேல் புத்தி இல்லாத ஸ்திரீ ஆயிடுச்சே. ஒரு பிளான் தரான் புருஷனுக்கு, பிளான் இந்த மாதிரி தவறான பிளான் போட்டு தர மனைவிமார்கள், அவங்க குடும்பம் தன் கையினாலே இடிக்கப்படும். கடைசியில பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே தன் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு 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 போடுறான்றது இருக்குல்ல, அந்த வசனம் தான் அதோடைய நிறைவேறுதல் தான் இங்க வரும். இங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது 7வது வசனம், நீர் இப்போது இஸ்ரவேல் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேல் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். ஆமா, நான் அதாவது புருஷன் வந்து வேணான்னு போய் படுத்துக்கிட்டான். சரி கிடைக்கல அப்படி சலிச்சுட்டு போயிட்டு கோவமா போய் கட்டில அவர் எவ்வளவு நாள் இருக்க போறாரு? ஒரு ஒரு அரை நாள் இருப்பாரு, சாயங்காலம் வரைக்கும் இருப்பாரு, இல்ல அடுத்த நாள் வரைக்கும் இருக்காரு, இல்ல 2 நாள் வரைக்குமே அந்த கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட முடிஞ்சிடும் அது அவனோட. ஆனா பிளான் போட்டு, நான் உனக்கு வாங்கி தரேன்ப்பா. பொண்டாட்டி வந்து இப்படி தவறான, அதாவது நல்லதை செய்யாம, நீ அந்த திராட்சை தோட்டம் தானே விரும்பின, உனக்கு நான் பண்றேன் பாரு, அது அவனுடைய தோட்டம் இல்லை, வேற ஒருத்தருடைய தோட்டத்தை நான் உனக்கு வாங்கி தரேன் பாருன்ட்டு அவ பிளான் சொல்றா. இது அப்படியே சொல்லிடலாம். என்ன சொல்றான்னா, அதாவது அந்த மகனை வந்து வெளியில ஒரு உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நீங்க கூட்டிட்டு வாங்க ஊர்ல இருந்து. அதாவது நாபோத்துன்ற மகன் அவங்க இடத்துல இருக்காங்க இல்லையா, இங்க ஜபம் நடக்க போகுது, உபவாச ஜபம் நடக்க போகுதுன்ட்டு அவனை கூப்பிட்டுட்டு வெளியில வாங்க. வெளியில வந்த உடனே நான் 2 பேரை செட் பண்றேன். எவ்வளவு தந்திரமா வேலை செய்யறா பாருங்க ஏசபேல். இதுதான் புத்தி இல்லாத ஸ்திரியா வேலை செய்யறா. என்ன சொல்றா, நான் 2 பேரை செட் பண்றேன். இவன் வந்து அங்க தேசத்துல வந்து ஆண்டவரை போய் குறை சொன்னா யாராவது விடுவாங்களா? அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் மேல குற்றங்கள் சொன்னா, ஆண்டவரை தூஷிச்சாங்கன்னா
அவங்கள எரிஞ்சு கொல்லணும். அதுதான் கல் எறிஞ்சு கொல்லணும் நியாயப்பிரமாணத்துல சொல்லுது. அப்படி நான் 2 பேர் பொய் ஆட்களை செட் பண்ணி இந்த நாபோத்துன்றவன் வந்து நம்ம ஆண்டவனையும் தேவனையும் வந்து ராஜாவையும் ஆகாபையும் தேவனையும் வந்து தூஷணமா பேசினான். அவன் பேசினது எல்லாம் வந்து தவறான வார்த்தைகள் அப்படி சொல்லி கல்லெறிஞ்சு கொல்ல ட்ரை பண்றேன்னு இப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டு, அதே மாதிரி உபவாசம் இருக்குன்ட்டு கூப்பிட்டுட்டு வெளியில வரும்போது அதே மாதிரி கல்லெறிஞ்சு அவனை கொன்னுட்டாங்க. இப்படி பாத்தீங்கன்னா 14 1 ராஜாக்கள் 21:14. பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறி உண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஏசபேலுக்கு அதாவது தகவல் வந்துருச்சு. இவ பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டா. இந்த பிளானை போடாம இருந்திருக்கலாம்ல. புத்தி உள்ள ஸ்திரியா ஒழுங்கா இருந்திருந்தா ஒரு மனுஷனை கொல்லவா அந்த மகள் பாத்தீங்கன்னா கொல்ல வருகின்ற எல்லாரையும் வந்து தப்பு விற்கிறதுக்கு போனா, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏசபேல் வந்து நல்லா இருக்கிற மனுஷனை சாவடிக்கணுன்றதுக்காக பிளானை கொடுத்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஏசபேலுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. இதை சொன்ன உடனே வந்து நாபோத்து வந்து 16 கல்லெறி உண்டு 16 நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஓகே. ஸோ இப்படி அதை எடுத்துக்கொள்ளும்படி இப்படி புருஷனுக்கு பண்ண உடனே புருஷன் வந்து அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படி போயிட்டான். ஆனா கர்த்தர் சும்மா விடுவாரா? எலியா கொண்டு கர்த்தர் வந்து காரியங்களை அந்த ஆகாபுக்கு என்ன சாபம் ஆச்சுன்னா, எப்படி வந்து நாபோத்தை சாவடிச்சு கல்லெறிஞ்சா என்ன ஆகும்? உடம்புல கல்லெறிஞ்சா ரத்தம் வரும், ரத்தம் தரையில படும். அதே மாதிரி உன்னையும் உன் ரத்தம் சிந்தும் போது அந்த ரத்தத்தை நாய் நக்குன்ட்டு, யாரோட ரத்தத்தைனா ஆகாபோட ரத்தத்தை நாய் நக்குன்ட்டு அப்படியேப்பட்ட ஒரு சாபமான காரியத்தை கர்த்தர்கிட்ட இருந்து எலியா மூலமா வாங்கி கொண்டான். ஸோ இப்படி அதாவது புருஷனுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, புருஷனை சாபத்துக்குள்ளாக மாற்றி அவனை சாவடிக்கிறதுக்கு நேராக இந்த புத்தி இல்லாத ஸ்ரீ ஏசபெல்லின் ஆவி அப்படியாய் பண்ண வச்சது. ஸோ நம்ம இந்த காரியத்திலேருந்து இந்த 2 சம்பவத்திலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, ஒரு பெண்களாக இருக்கிற நம்ம கையில் தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து போடுகிறார். நீங்கள் அந்த நீதிமொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீயை பற்றி என்னன்னா எப்படி இருக்குன்னு நம்மளே பார்த்துருப்போம். அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 31வது அதிகாரம் நீதிமொழிகள் 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ இருக்கிற புருஷன் இருதயம் அவளை நம்பும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து வேலை செய்கிறவளா இருப்பா. குணசாலியான ஸ்திரீக்கான காரியங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப நலத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து 15வது அதிகாரம் தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஆமேன். ஸோ குணசாலியான ஸ்திரீ இதில் நம்ம அதாவது எல்லாமே அது கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாமே. குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், இருட்டோடு எழுந்துக்கணும். அதாவது காரியங்களை தன் வீட்டு வேலை காரியங்களை அங்கே பார்த்தா முதல்ல எடுத்தோட ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா ஜெபம்லாம் பண்ணல, அது மாதிரி எதுவும் போடலை. அதுக்குன்னு ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. காரியங்களை அதாவது சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும், அதுக்கப்புறம் வீட்டார்களோட நலனை பார்க்கணும். இதெல்லாம் தான் ஸ்திரீகளுடைய குணாதிசயங்களாக கொடுக்கணும். அன்புள்ளவளாக இருக்கணும். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னை பலத்தால் 17வது தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ எதற்கும் வந்து சோர்ந்து போகாமல், யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நொறுங்கி போயிடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தான் பெண்கள் தினமே ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அந்த காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்கள் பல காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா. அதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே பெண்கள் தினம்னு கொண்டாடுறாங்க. நம்மளை பல ஆண்டவர் அப்படியாய் நம்மளை வந்து எடுத்து வைத்து இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிறவங்க நல்லா தைரியசாலியாக மற்றவங்க சொல்கிற எல்லார் வார்த்தைகளையும் கேட்டு நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பல வேலையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கிறதா சொல்கிறேன். நம்ம வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மாற்றி கொண்டோம் என்றால் நம்மளால் வாழவே முடியாது.
கண்டிப்பாக வாழவே முடியாது. அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படி இப்படி இருப்பேன். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கரெக்டாக நடக்கிறோமா என்று பார்த்து, அப்போ சத்துருக்களும் உங்களோட கூட சமாதானமாக இருப்பாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட அதை சொல்கிறேன், நேரடியாக யாருக்கிட்டையும் நான் சண்டை போட்டது கிடையாது. ஆனால் சில வேளையில் வந்து அந்த என்ன சொல்கிறது, நான் வாழ்க்கையில் நடக்கிறத நான் சொல்கிறேன். சில வேளையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறாமை இருக்கும். நம்ம மேலே இருக்கலாம், நமக்கும் அவங்க மேலே கூட இருக்கலாம். அப்படியே இருக்கும்போது நம்ம மேலே இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மேலே இருந்தாலும் சரி, நீங்கள் யாரும் அவங்கள பேச மாட்டாங்க. ஃபுல் பேசவே 2 பேரும் வந்து பார்க்கும்போது இது பண்ணாங்க, ஆனால் உண்மையான பேச்சு இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை மாற்றி கொண்டோம்னா நம்ம தான் முதல்ல எடுக்கணும். நீங்கள் அபிகாயில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூட யார் முதல்ல எடுத்தா தீவிரமாக இதெல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு யார் போனா? அபிகாயில் தான் போனா. அது மாதிரி யாராவது பேசலையா, பொறாமை தான் இருக்காங்களே, உங்களுக்கு சில நேரத்தில் தோணும். எனக்கு ஆவியானவர் சொல்லுவார், ஒரு மாதம் 2 மாதம் அவங்க நமக்கு தெரியும் பேசாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னால், நான் ஃபோன் பண்ணி நான் கால் இது பண்ணி பேசுவேன். பேசின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா பல காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது மாதிரி இப்போ நிறைய காரியங்கள் நிறைய பேரோட வந்து பேசாமல் இருக்கிறதுக்கும் நம்ம போய் முதல்ல எடுத்து பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரும் அதாவது பேசவே மாட்டேன், நீ ஃபோன் பண்ணாத நான் பண்ணுவேன்ற இருந்தவங்க கூட கண்டிப்பாக நம்ம தாழ்ந்து போனால் நம்ம கர்த்தருக்காக நம்ம தாழ்ந்து போகிறோம். ப்ளஸ் குறை யாரையும் வச்சுக்க வேண்டாம். என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கையில் சில காலங்கள் தான் வாழ போகிறோம். இவங்களை கொஞ்ச நாள் ஆண்டவர் இந்த குரூப்பை கொடுத்துருக்காருன்னா அது நமக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சபையை ஏற்படுத்தியிருக்காரு, சில மக்களை பார்க்க செய்கிறார் இல்லைங்களா? அது இப்போ அப்போ நமக்கு இவங்களோடையே நம்மளால் சரி பொருந்தி வர முடியலன்னா, சீர் பொருந்த முடியலன்னா உங்களை பெரிய குரூப்பை கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர் நினைப்பார் இல்லைங்களா? அதனால் நம்ம தாழ்ந்து போய் நம்ம பேச ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. அது நான் பல தடவை பார்த்துருக்கேன். இதன் மூலமாக மன்னிக்கிறதுன்னு, அதாவது இந்த காரியங்களில் கூட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும், குணசாலியான ஸ்திரீ மன்னிக்க கற்றுக்கணும். அந்த மன்னிக்கோட பலனை நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். அதாவது எப்பவும் நான் யார் மேலேயும் அந்த மாதிரி கசப்பாலாம் இருக்க மாட்டேன். ஆனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு வாயில் அறிக்கையிட்டு நம்ம அது மாதிரி சொல்லும்போது இதில் வந்து சரீரத்தில் வியாதின்றது வராது. அந்த பொறாமைன்ற குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கிற குணமும் அந்த பொறாமை இல்லாத ஒரு குணமும் இருந்தால் எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ஆண்டவர் கர்த்தருக்கு தெரியும், எனக்கு வியாதியே வந்ததில்லை. அந்த அளவுக்கு வியாதின்றது இது வரைக்கும் பல வருஷங்கள் ஆகிருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு இருந்ததுனால அம்மா போட்டுச்சு, அவ்வளோதாங்க. 5-6 வருஷமாக சொல்கிறேன், எனக்கு சின்ன சின்ன நிறைய வியாதிகள் நிறைய இருந்தது, இல்லாமல் இல்லை. அது சின்ன சின்ன இப்போ என்ன சொல்கிறது, கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சைனஸில் கோல்டு வரும். ஆனால் கர்த்தரை நம்ம நம்பி கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறது போல் நாம் ஒரே ஆவியில் இருக்கும்போது இந்த சரீரத்தில் அதோட வெளிப்பாடுகளை பார்க்குறோம். ஒரு சரீரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. நீங்கள் திடகாத்திரமாக இருக்கலாங்க. இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த காலேபு சொன்னது தான் எனக்கு திருப்பி வரும். காலேபு என்ன சொன்ன, 80 வயசில் கூட 40 வயசோட பலன் இருக்க மாதிரி எனக்கு வந்து இன்னும் சின்ன வயசோட பலன் தான் இருக்குது. அது நல்லா எனக்கு இன்னும் எனக்கே தெரியுது, என் சரீரத்தில் நான் இன்னும் எங்காயிட்டு தான் நான் போகிற மாதிரி, நான் வேறு எதுவுமே போடலை, அதையும் தெரிஞ்சுக்கோ. அது ஆண்டவரோடு கூட இருக்கும்போது இதெல்லாம் நான் இதுக்காக பெருமை தான் சொல்லலை. ஆண்டவரோடு இருக்கும்போது நான் ஆவியானவரோடு ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ணுறாரு. ஆவியானவருக்கு எல்லாம் சரீரத்தை சாவுக்கு ஏதுவான ஆக்சுவலாக நிறைய காலில் எனக்கு அவ்வளோ பலம் இங்கேருந்து விழுந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து விழுந்து காலை ட்விஸ்ட் ஆகிட்டு அதோட கால் நடக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதோட இப்போ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கிறது, நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிற இடத்துல நடந்து நிறைய வேலைகள் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும்போது கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் நான், எனக்கு இந்த கால் வலி அதுவும் போயிடு. நீங்கள் எதாவது எனக்கும் வரும் தான், வந்த ஒரு நிமிஷம் 1 நாள்லையோ 2 நாள்லையோ டக்குன்னு அதோட மறைவை பார்த்துட்டு அது திருப்பி நான் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த மாதிரி கால் வலியே இல்லையே அப்படின்பேன். அதே மாதிரி பல காரியங்கள் பார்த்தா இந்த வலியே இல்லையே, எங்கே போச்சு, எப்பவுமே இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா மன்னிக்கிறதுனாலையும், ஏன்னா வந்து நார்மலாக பொறாமை எதுவும் இருக்காது, பொறாமை இல்லாததுனாலையும் நான் என்னால் உணர முடியறதுனால நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்.
சரிங்களா? சரி, இதோட புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணணும், புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணணுன்றத நம்ம கர்த்தரின் கேரக்டர், பைபிளில் கொடுக்கப்பட்ட கேரக்டர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆமென்.